நண்பா, இன்றைக்கி சூப்பரான ஒரு டிஷ் பண்ண போகிறோம் நண்பா. ஸ்நாக்ஸ் ஐட்டம் மாதிரி. என்ன ஐட்டம் தெரியுங்களா? சிக்கன் பப்ஸ். ஓகே நண்பா, சூப்பராக பண்ண போகிறேன் பாருங்கள். இப்போ நான் மைதா மாவும் கோதுமை மாவு போட்டிருக்கேன் நண்பா. ஸோ ரெண்டும் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு கிளாஸ் வந்து 1.5 கிளாஸ் வந்து கோதுமை மாவு போட்டிருக்கேன், ஒரு கிளாஸ் வந்து மைதா மாவு போட்டிருக்கேன் நண்பா. ஸோ சோடா மாவு, இதோட சோடா மாவு போடணும், ஸோ சாஃப்டாக இருக்கும். ஓகே நண்பா, ஸோ சோடா மாவு போட்டாச்சு. இதோட சால்ட்டு போடணும் நண்பா. அப்புறம் தண்ணி நீங்கள் எப்பயுமே ரொட்டிக்கு ஆக்குற மாதிரியே பண்ணுவீங்களா, அதே மாதிரி ஆக்கிங்க. இப்போ நான் சால்ட்டு போட்டுருவேன் நண்பா. தேவையான அளவு சால்ட்டு போட்டுங்க. இன்றைக்கி ஒரு விளையாட்டு விளாட்லாம் நண்பா. சிக்கன் பப்ஸும் பண்ணுறேன். ஓகே நண்பா, பாருங்கள், செமையாக இருக்கும். இன்றைக்கி ஒரு பிடி இருக்கலாம். அது இந்த வீடியோ பார்க்குற ஒரு லைக் ஒன்று போட்டுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா. இப்போ நான் மாவு பிணைஞ்சிடறேன், அதை பார்த்துருங்க நண்பா. எப்படி மாவு பண்ணணும். நார்மலாக நீங்கள் சப்பாத்திக்கு இந்த இதுக்கெல்லாம் ரெடி பண்ணுவீங்களா, அதே தான் மெயின். ஓகே நண்பா. ஓகே, ஸோ நண்பா மாவு பண்ணிடுறேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கங்க. அளவு போட்டு நினைச்சும் ஏதோ வந்துருக்குங்களா. ஸோ தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க நண்பா. ஸோ இன்னும் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் நண்பா. ஸோ நல்லா பண்ணிச்சிக்கணும் நண்பா. சும்மா நீங்கள் எப்பயுமே ரொட்டிக்கு ஆக்குற மாதிரியே நீங்கள் பண்ணிச்சிக்கோங்க. சப்பாத்தி பரோட்டா பண்ணுறீங்களா, அதே மாதிரி தான். அது ஒன்றும் இல்லை, இதோட சோடா மாவு மட்டும் கொஞ்சம் போட்டிங்க, சாஃப்ட் கொஞ்சம் வந்துடும். அது நண்பா. தொடர்ந்து வீடியோ பாருங்கள் நண்பா. பண்ணிச்சு அப்படியே ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க நண்பா. சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பா. புதுசாக அந்த வீடியோ பார்க்குறதா சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் நண்பா. நான் தமிழில் எதுவும் மிஸ்டேக் பண்ணுறேன், எனக்கு சாரி. ஓகே நண்பா. ஓகே மக்களே, ஓகே சிஸ்டர்ஸ், ஓகே பிரதர்ஸ், ஓகே டியூ. ஸோ நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். பப்ஸு நல்லாயிருக்கும். ஸோ மைதா மாவில் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வந்து இதில் பண்ணுறேன், கோதுமை மாவில். ஸோ அதனால தான். ஓகே நண்பா, நல்லா இருக்கும் இதில் பண்ணாலும். ஸோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். ஆனால் ஃபஸ்ட்டு மைதா மாவுலாம் நல்லாயிருக்கும். ஸோ மைதா மாவு மிக்ஸ் பண்ணியிருக்கேன், ஒரு கிளாஸு. கோதுமை மாவு 1 கிளாஸ் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அது அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. கொஞ்சம் ஆயில் வேணுமா மிக்ஸ் பண்ணிக்கணும் நண்பா. ஸோ நண்பா கொஞ்சம் ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நண்பா. தேவையான அளவுக்கு ஆயில் போட்டுருங்க, கொஞ்சம் நல்லாயிருக்கும், கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ஓகே நண்பா, ஸோ ஆயில் மிக்ஸ் பண்ணுறேன். சூப்பர் நண்பா, சூப்பராக லெவலில் கொண்டு வந்தாச்சு.
இதே மாதிரி நீங்களும் பண்ணிடுங்க நண்பா. இதே மாதிரி ரொட்டிக்கு எப்படி பண்ணுவோம்ல அதே மாதிரி, ரொட்டிக்கு பரோட்டாக்கு பண்ணுவோம்ல அதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள், நான் காமிக்கிறேன் நண்பா. ஓகே நண்பா. நண்பா பாருங்கள் நண்பா, இன்றைக்கி சிக்கன் பப்ஸு செய்யணும்னு சொன்னேன். சிக்கன் ஏற்கனவே வெந்திருக்கு நண்பா. ஸோ நான் ஏற்கனவே அதை இது பண்ணி வச்சிட்டேன். நீங்களும் இதே மாதிரி சிக்கன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே நண்பா. ஸோ இன்றைக்கி தான் கான்செப்ட்டு. ஓகே நண்பா, வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க, நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிக்கிறேன் நண்பா. ஸோ நண்பா, இப்போ நான் மாவு ரொட்டி இது பண்ணுவீங்களா நண்பா, அதே மாதிரி கொஞ்சம் மாவு கீழே போட்டுக்கணும். ஸோ அந்த இது அது பண்ணிங்க நண்பா. இதில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 by 1 ஒரு 3 இது போட்டுங்க, லேயர் மாதிரி இந்த மாதிரி திரட்டி நான் ஒன்றா லைனாக காமிக்கிறேன் நண்பா. ஸோ இது மாதிரி பண்ணிக்கோங்க. நல்லா மெலிசாக போட்டுங்க, நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், கீழே ஒட்டவே இல்லை பாருங்கள் நண்பா, அப்படியே வந்துடுச்சு. இதே சைஸுக்கு நல்லா இது பண்ணிக்கோங்க. 4 இது பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா ஸ்லைஸாக வரும். ஓகே நண்பா. ஸோ ஒன்று பண்ணியாச்சு. ஸோ நண்பா, இது ரெண்டாவது. ஓகே நண்பா, 2 இது பண்ணியாச்சு. ரெண்டாவது ரெடி ஆகிட்டுருக்கு. மூணு இது போதும். ஓகே நண்பா, இப்போது 2 முடிஞ்சிடுச்சு. இதே மாதிரி கீழே மாவு போட்டுங்க, அப்போ தான் ஒட்டாது கீழே. ஸோ பாருங்கள், நான் நல்லா மாவு போட்டேன்னா ஸ்லைஸாக நல்லா சூப்பராக வந்துடுச்சு, ரவுண்ட்ஸாக பாருங்கள். ஓகே நண்பா. ஓகே சிஸ்டர்ஸ், ஓகே மக்களே, இன்றைக்கி ஒரு விளாட்டு விளாட்லாம் சிஸ்டர். ஓகே நண்பா, இன்றைக்கி சிக்கன் பப்ஸோட சூப்பராக விளாடலாம். சிக்கனில் நீங்கள் வேணும் மசாலாலாம் போட்டுங்க, நான் மசாலாலாம் போடல. நான் ஏற்கனவே இந்த ஆக்கி வச்சுருந்தேன் சிக்கனை, அதை அப்படியே போட்டேன் நண்பா. ஸோ இதை மட்டும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் பாருங்கள். ஸ்லைஸ் பண்ணிவிட்டேன். இது அதே மாதிரி ஊட்டிக்குங்க. நண்பா, இதை பாருங்க, ஒன்று எடுத்தாச்சு. இதே சைஸ்க்கெல்லாம் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதில் அப்ளை பண்ணல. ஸோ நான் என்ன மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நண்பா. நண்பா, ஸோ 2 இதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கங்க. ஓகே நண்பா, இப்போ 3. ஓகே சிஸ்டர், ஓகே மக்களே, ஒன்று இது 3 போட்டேன். ஸோ ஆயில் ஊற்றிங்க இதுலேயும். அவ்வளோதான். இப்போது கட் பண்ணிக்க தான், அப்படியே கட் பண்ணிடுவோம் நண்பா. ஃப்ரை பண்ணி ஏற்றிட்டேன் நண்பா. இதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிடலாம். அப்போது ஓரளவு ஊற்றினா போதும், ரொம்ப ஊற்ற தேவையில்லை. ஏன்னா ஏற்கனவே சிக்கன் குக் ஆகிருக்கு. நீங்கள் இதே மாதிரி அது வேறு எதுவும் இன்னொன்று நான் போடுறேன். வெஜ் பப்ஸும் செய்வேன், அதே மாதிரி எக் பப்ஸு தனித்தனியாக செய்வேன் நண்பா. அதுவும் பாருங்கள் எப்படி எப்படின்னு. ஓகே நண்பா, 4 இது மாதிரி கட் பண்ணிக்கங்க. பாருங்க,
அப்படியே கட் பண்ணிக்கணும். ஸோ ஜஸ்ட் அதிரமாக வரணும். ஸோ இந்த சைடில் நான் கட் பண்ணிக்கிறேன் நண்பா. அப்போ தான் பஸ் மாதிரி கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும். ஓகே நண்பா, ஓகே மக்களே, ஓகே மக்களே, ஸோ இது ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதில் தான் சிக்கனை இந்த ஒவ்வொன்றா இங்கே வச்சிடலாம். இப்போது ஒரு லேயர் இங்கே வச்சுருக்குறேன். உங்களுக்கு இப்படியே கட் பண்ணிக்கலாம். இப்படி வச்சுருக்கேன். மசாலா இருக்குது. ஸோ சிக்கனை போட்டுடலாம் நண்பா. அவ்வளோதான். உங்களுக்கு ஒட்ட முடியலன்னா நீங்கள் மைதா மாவு இல்லாட்டி அந்த மாவில் நீங்கள் இதை டிப் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ வந்துச்சு பப்ஸு. பிரியாது உங்களுக்கு. மைதா மாவு வச்சு நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம் நண்பா. பாருங்கள் அழகாக வந்துடுச்சு. இதே மாதிரி ஒவ்வொன்றா பண்ணிக்கலாம் நண்பா. இது ஒன்று பண்ணியாச்சு, இது ஒன்று பண்ணிடுறோம். இதையும் பண்ணிடுறேன். நண்பா பாருங்க, இந்த மாதிரி அழுத்தி விட்டிங்க, ஒரு பாக்ஸ் மாதிரி வந்துடும் அழகாக. நண்பா இதையும் போட்டுறேன். ஸோ இது போட்டேன் நண்பா. தண்ணி வச்சு கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் ஓகே. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க நண்பா. ரெடி. ஸோ இந்த மாதிரி தண்ணி கூட நீங்கள் எடுத்து கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே நண்பா, ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, சேஃப். நான் இப்போ இது வந்து மைதாவும் கோதுமை மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் மைதாலே பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். ஓகே பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இதுதான் நண்பா. இது அப்படியே ஆயிலில் போட்டுருவாங்க தான் நண்பா. ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. ஸோ பாருங்கள் ஓரளவு போதும். நீங்கள் இதுலேயும் பண்ணலாம், ஓவனில் ஒரு வாட்டி நான் பண்ணுறது எப்படின்னு காமிச்சிடுறேன் நண்பா. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் வந்து முட்டை வேணுமா கூட அப்ளை பண்ணிக்கலாம் நண்பா. பாருங்க. ஸோ கண்டினியூவாக பாருங்கள் நண்பா. ஸோ நண்பா பாருங்கள் நண்பா, வந்துட்டுருக்கு. அப்படியே ஒரு திருப்பிடலாம் நண்பா. பாருங்க
நீங்கள் ஓவனில் கூட வைக்கலாம் நண்பா, அது தெரிக்குது. ஓகே நண்பா, கோதுமை மாவில் செய்கிறேன். இதே நீங்கள் மைதா மாவில் செஞ்சீங்கன்னா இன்னும் அந்த கலர் அப்படியே வரும். மேலே நீங்கள் வேணுமா இதுக்கு மேலே வந்து முட்டை வேணுமா அப்ளை பண்ணிங்க, உடச்சி அதுக்கு மேலே அப்ளை பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள் ப்ரௌன் ஆகிடுச்சு, சூப்பராக இருக்குது பாருங்கள். பப்ஸு, சிக்கன் பப்ஸ். ஓகே நண்பா, நல்லா வந்துட்டு. ஸோ இது வேவிட்டு கொஞ்சம். ஓகே நண்பா, ஒரு லைக்கை ஒன்று போட்டுருங்க நண்பா. அதே மாதிரி புதுசாக அந்த வீடியோ பார்க்குறதா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா. ஒரு லைக்கை ஒன்று போடுங்க, அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க நண்பா. சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. ஓகே மக்களே, ஓகே சிஸ்டர்ஸ், இன்றைக்கி ஒரு விளாட்லாம் நண்பா சிக்கன் பப்ஸோட. ஸோ நண்பா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், சிக்கன் பப்ஸ் ரெடி நண்பா. ஸோ இதே மெத்தட் நீங்களே பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, எவ்வளோ ப்ரௌனாக அதே மாதிரி வந்துருச்சு பாருங்கள் பப்ஸு. சின்னதாக அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. ஓகே நண்பா, செம்மையாக இருக்குது. நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நண்பா. வீட்டில் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எடுத்துடலாம் நண்பா. பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. எடுத்து வச்சு நண்பா ரெடி ஆகிடுச்சு நண்பா. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ நண்பா பாருங்கள் நண்பா, செம்மையாக இருக்குது. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சிக்கன் பப்ஸ். நீங்கள் மசாலாலாம் வேணுமா ஆட் பண்ணிக்கங்க. நான் மசாலா ஆட் பண்ணல சிக்கனில், நான் ஏற்கனவே குக் பண்ணியிருந்தது சிக்கன். ஓகே நண்பா. ஓகே மக்களே, ஓகே சிஸ்டர்ஸ், எனக்கு ஒரு விளாட்லாம் சிஸ்டர்ஸ். ஓகே நண்பா, பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஓகே நண்பா, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ நான் ஓவன்லேயே அதே மாதிரி ஒரு வாட்டி நான் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் நண்பா. ஓகே, இது வந்து நான் எண்ணெயில் ஃப்ரை பண்ணேன், ஓவன்லேயே நான் காமிக்கிறேன். ஓகே நண்பா, சூடாக இருக்குது. சாப்பிட்டு டேஸ்ட் சொல்கிறேன் நண்பா உங்களுக்கு. பாருங்க நண்பா. செம்மையாக இருக்குது நண்பா. வாங்க, அதேமாதிரி நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க நண்பா. மறக்காமல் லைக்காக ஒன்று போட்டுங்க நண்பா. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க நண்பா. புதுசாக அந்த வீடியோ பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. லைக்காக ஒன்று போட்டுருங்க நண்பா. அப்படியே ஷேர் பண்ணுங்கள் நண்பா. ஓகே நண்பா, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நண்பா. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இதுக்கு டொமேட்டோ சாஸ் இல்லை, டொமேட்டோ சாஸ் நீங்கள் வச்சு சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே நண்பா, ஓகே, டேக் கேர், ஜாக்கலாகர்.